வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. இவருடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா இவர் லைட்டாக வந்து சிவாஜி கணேசன் மாதிரி இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹித்குமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் தாங்க இருக்கோம். சரி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி அப்படின்னு சொன்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை தூக்கிலிட்ட இடத்துல தாங்க நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தூண். என்னடா நீங்கள் தூக்கிலிட்ட இடம் வந்து புளிய மரம்னு சொல்லிட்டு இங்கே தூணை காட்டுறியன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1799 தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கிலிட்டாங்க. அந்த புளிய மரம் வந்து பார்த்திங்கன்னா பட்டு போச்சுங்க. அதற்கு பிறகு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து இந்த புளிய மரத்தை பார்த்து பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இதற்கு மேலேயே அவர் நினைவாக வந்து ஒரு தூணை கட்டியிருக்காரு. அந்த தூண் தாங்க இது. சரி, இந்த காணொளி முழுக்க பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மணிமண்டபம் யாரால் கட்டப்பட்டது, இப்போ இந்த மணிமண்டபத்தோட நிலை என்னென்னு இந்த காணொலி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வரலாற்று காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க உள்ளே போய் நம்ம மணிமண்டபத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம நினைவு மண்டபத்துக்குள்ளே போகலாம். சரி, உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கேள்வி வரும். இவ்வளோ நாளாக நீ வந்து சமண படுக்கைகளை பற்றியும் முற்கால பாண்டியர்களை பற்றியும் பேசுகிற, நீ இப்போ எதுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசுகிறேன்னா, இன்றைக்கி வந்து அக்டோபர் 16ங்க. இன்றைக்கி தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து 1799 வந்து தூக்கிலிட்டாங்க. அந்த நாளில் தான் நானும் பிறந்திருக்கேன். அந்த விசேஷமான நாளில் தான் நான் அதுக்காண்டி தான் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க வரேன். அங்கே அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். வந்து காலணிகளை கழற்றி விட்டு செல்லவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நினைவு மண்டபம் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நினைவு மண்டபம் ஜெயலலிதா அவர்களால் தான் கட்டப்பட்டது 2015ஆம் ஆண்டில். இந்த இடத்த வந்து முதல்ல வந்து சிவாஜி கணேசன் தான் இந்த இடத்த வந்து வச்சுருந்தார். அதற்கு பிறகு தான் வந்து ஜெயலலிதா இங்கே வந்து இந்த நினைவு மண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவாக. இப்போ வாங்க நம்ம மணிமண்டபத்துக்குள்ளே போகலாம். இதாங்க நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க கட்டின மணிமண்டபம். இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய திருவுருவச் சிலை இருக்குது. இவருடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா இவர் லைட்டாக வந்து சிவாஜி கணேசன் மாதிரி இருக்காங்க. நம்ம ஏற்கனவே தெரியும், இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இவருடைய புகைப்படம் வந்து இல்லைங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம சிவாஜி கணேசன் அவர் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மனில் அவர் நடித்த அந்த தோற்றத்தை வந்து வச்சு ஒரு திருவுருவச் சிலையை வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். மீசையாக இருக்கட்டும், அவருடைய வாளாக இருக்கட்டும், அப்படியே தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம பார்க்கலாங்க. இவர் வந்து 1760ஆம் ஆண்டு இரண்டாம் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் வந்து மகனாக பிறக்கிறாரு. இவர் கூட வந்து 4 சகோதரிகள் இருந்திருக்காங்க. அதில் ஒருவர் தான் ஊமைத்துறை, அதாவது குமாரசாமி அப்படின்னு அழைக்கப்படுற ஊமைத்துறை வந்து இவர் கூட பிறந்தவர் தான். ஊமைத்துறையை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வந்து போட்டிருக்கோங்க. பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன்.
அவரை வந்து சிறையடைச்ச அந்த அறையை வந்து நான் கீழே பாளையங்கோட்டையில் வந்து நான் காணொலியை எடுத்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க உடனே போய் பாருங்கள். சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போ அரியணை ஏறுறாரு அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி பாளையக்காரர்கள் வந்து உருவானாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மதுரை வந்து நாயக்கர்கள் கையில் இருக்கும்போது மதுரை நாயக்க ராஜ்யகம் வந்து 72 பாளையமாக வந்து பிரிக்கப்பட்டதுங்க. இந்த 72 பாளையமில் ஒரு பாளையம் தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையம். அந்த பாளையத்தை ஆண்ட அந்த கட்டபொம்மன் அப்படின்னு பெயருடைய அந்த வம்சாவளியினரில் வந்து சேர்ந்தவர் தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். அதற்கு பிறகு அதாவது நாயக்கர்களுடைய ஆட்சி முடிந்ததற்கு பிறகு இவங்க வந்து குறுநில மன்னர்களாக வந்து இவங்க வந்து சுயாட்சி செஞ்சுட்டு வந்து இருந்திருக்காங்க. அப்போ வந்து 1790ஆம் ஆண்டில் வந்து இவர் வந்து முடிசூடுறாருங்க. அவருடைய 30ஆம் வயதில் அவர் வந்து முடிசூடுறாரு. அதாவது இரண்டாம் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வந்து உயிரிழந்த பிறகு இவர் வந்து 30வது வயதில் வந்து அரியணை ஏறுறாரு. சரி, 1790 வந்து இந்த தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்துட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் சக்தி மிகுந்தவர்களாக வந்து மாறியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாயக்கர்கள் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் நவாபுகள் கையில் வந்து ஆற்காடு நவாபுகள் கையில் வந்து நம்ம பொறுப்பு வந்து போகுது. அவங்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிலேயர்கள் தான். அதனால் ஆங்கிலேயர்களுடைய அந்த வலிமை அதிகமாக இருக்கும்போது தான் இவர் வந்து அரியணை ஏறி இருக்காரு. வீர ஜக்கம்மா அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. இவர் கூட பார்த்தீங்கன்னா மந்திரியாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தானாபதி பிள்ளை இருக்கார். அடுத்து தளபதியாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊமைதுரை இருக்கார். அதற்கு பிறகு வெள்ளையதேவனும் வந்து இவர் கூட சேர்ந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் எப்போ வந்து கப்பம் கட்ட மறுத்தாரோ அப்போயே வந்து இவருக்கு வந்து கெட்ட காலம் பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவர் கப்பம் வந்து கட்ட மறுக்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஜாக்சன் துரை ராமநாதபுரத்துலேருந்து இவருக்கு வந்து நிறையா கடிதங்கள் அனுப்புகிறாரு வரி வசூலிக்க கோரி. ஆனால் இவர் வந்து அதற்கு வந்து எந்த வித ஆன்சரும் வந்து பண்ணலை. இவர் மேலே வந்து ஜாக்சன் துரை 3 குற்றங்களை வந்து பதிவு செய்கிறாருங்க. 1வது குற்றம் வந்து யாரால் பதிவு செய்யப்படுதுன்னா வேறு யார், நம்ம எட்டப்பனால தான் பதிவு செய்யப்படுது. அது என்னன்னா, அடிக்கடி வந்து எட்டயபுரங்களில் இருக்க அந்த கிராமங்களில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சூறையாடுவதாக வந்து பதிவு செய்கிறாரு. 2வது குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்காண்டி வேலை செய்கின்ற அந்த நெசவாளர்கள் மேலே இவர் நிறைய வரி சுமத்துவதாக 2வது குற்றம் வந்து பதிவு செய்யப்படுது. 3வது குற்றம் என்னன்னா, இவர் வந்து கப்பம் கட்டலை அப்படிங்கிறத வந்து 3வது குற்றமாக வந்து பதிவு செய்கிறாரு. இந்த 3 குற்றங்களையும் பற்றி விசாரிக்க வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து ராமநாதபுரத்துக்கு வந்து அழைக்கிறாரு ஜாக்சன். சரி, இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனும் வந்து அவரோட படைகளோட சேர்ந்து கிளம்புறாரு. முதல்ல வந்து குற்றாலத்தில் வந்து ஜாக்சன் துரை அவரை மீட் பண்ண சொல்கிறாரு. குற்றாலத்தில் போய் இவர் பார்க்குறாரு, அங்கேயும் ஜாக்சன் இல்லை. அடுத்து வந்து சொக்கம்பட்டியில் வந்து போய் பார்க்குறாரு, அங்கேயும் ஜாக்சன் இல்லை. அடுத்து சிவகிரியில் போய் பார்க்குறாரு, அங்கேயும் ஜாக்சன் இல்லை. இந்த மாதிரி வந்து ஜாக்சன் அவரை வந்து அலக்கடிச்சுட்டே இருக்காரு. மொத்தம் 23 நாள் 400 மைல் வந்து ஜாக்சன் துரையை வந்து தேடி போயிட்டே இருக்காரு. கடைசியில் தான் வந்து ராமநாதபுரத்துக்கு வந்து ஜாக்சன் வந்து இவரை வர சொல்கிறாரு. இவரும் வந்து ராமநாதபுரம் கோட்டைக்கு வந்து போகிறாரு. உள்ளே போய் விசாரணை வந்து 3 மணி நேரம் நடக்குதுங்க. அந்த 3 மணி நேரமும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து உட்காரவே சொல்லலை. அடுத்து வந்து நம்ம ஜாக்சன் துரை வந்து என்ன பிளான் பண்ணுறாருன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் தானாபதி பிள்ளைக்கும் வந்து கொஞ்சம் கோவம் வருது. அடுத்து வந்து நம்ம இந்த கோட்டையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க. அவரோட படைகள் வந்து கோட்டைக்கு வெளியில் இருக்குங்க. இவரும் தானாபதி பிள்ளையும் தான் உள்ளே இருக்காங்க. சரி, தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. வெளியில் இருக்க படைகளுக்கும் தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து உள்ளேருந்து தப்பிக்க போகிறாங்கன்னு. அப்போ வந்து மிகப்பெரிய கலவரமே நடந்துச்சுங்க. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படைகளுக்கும் உள்ளே இருக்க வெள்ளையர்களுக்கும் மிகப்பெரிய கலவரமே நடந்துச்சு. அதில் ஒரு வெள்ளைக்கார அதிகாரி வந்து சுட்டு கொல்லப்பட்டார். இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தின் போது தானாபதி பிள்ளை வந்து கைது செய்யப்படுறார் வெள்ளைக்காரர்களால்.
அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படியாச்சும் தப்பிச்சு போய் இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியை வந்து அடைகிறாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்னையில் இருக்க அந்த வெள்ளையக்கார கவர்னருக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து ஜாக்சன் துரை இந்த மாதிரிலாம் பண்ணுறாப்புல, நான் வந்து வரி செலுத்துறேன்னு தான் சொல்கிறேன், ஆனால் இவர் வந்து ரொம்ப என்னை அலக்கழிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கவர்னர்கிட்ட வந்து கடிதம் அனுப்புகிறாரு. அந்த கடிதத்தை பார்த்த அந்த கவர்னரும் வந்து தானாபதி பிள்ளையை வந்து விடுவிக்கிறாரு. அதற்கு பிறகு ஜாக்சன் துரையை அந்த பதவியில் இருந்து எடுக்கிறாருங்க. நம்ம புதிய கலெக்டராக லசிங்டன் நிரூபிக்கப்படுறாருங்க. அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து பாளையங்கோட்டைக்கு வர சொல்கிறாரு அந்த வரி சம்பந்தமாக பேசுறதுக்கு. 47 தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்று சிறு காசும் எவருக்கும் செலுத்தியதில்லை. அறிவேன். அதனால் எங்கள் நிர்வாகம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறோம். எங்களுடைய இரக்க குணத்தை நீங்கள் அறிய விரும்பினால் இனாமாக கொடுக்கவும் தயங்கும். இதை கண்டு கோபமடைந்த லசிங்டன் வந்து பெரும் படையோட பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து போறாரு. போய் அங்கே இருக்க கோட்டைகளை வந்து தகர்த்துறாரு. அப்பன்னு பார்த்து பெரும் படை, அதாவது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படை வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க சில பேர். அதனால ரொம்ப வீக்காக இருந்துச்சு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படை. அந்த நேரம் பார்த்து அவர் வந்து கோட்டைகளை வந்து தகர்த்துறாரு. அந்த மாதிரி தகர்த்தும் போது தான் வெள்ளையதேவன், அதாவது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நெருங்கிய நண்பரான வெள்ளையதேவன் வந்து உயிரிழந்துடுறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்க நிறைய பாளையக்காரர்களை வந்து ஒன்று சேர்த்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போர் செய்யலான்னு முடிவெடுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து அவருடைய நல்ல நேரமாக கெட்ட நேரமானு தெரில, கரெக்டாக நார்த்தில் வந்து திப்பு சுல்தானை வந்து கொன்னுடுறாங்க ஆங்கிலேயர்களுடைய பெரும் படை. இது வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ரொம்ப ஒரு கெட்ட நேரமாக ஆகி போச்சு. ஏன்னா அந்த திப்பு சுல்தானை கொன்ன பிறகு அதே படையை வந்து வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து திருப்பி விடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த படைக்கு யார் தளபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யார், நம்ம ஜான் பேனர்மேன் அவர் தான் தளபதியாக இருக்கார். ஆங்கிலேயர்கள் பெரும் படையோட வர்றதை அறிந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் நம்ம தானாபதி பிள்ளையும் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஊமைத்துரை மட்டும் தனியாக நின்று எல்லாத்தையும் ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து போரிடுறாரு. நம்ம தானாபதி பிள்ளையை வந்து எட்டப்பன் வந்து தானாபதி பிள்ளையை வந்து காட்டி கொடுத்துட்றாரு. யாருக்கு? வெள்ளையக்காரர்களுக்கு வந்து காட்டி கொடுத்துட்றாரு. அதனால் தானாபதி பிள்ளை கூட சேர்ந்து நிறைய படை வீரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. அதற்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் மறைவிடமாக தேடி நிறைய இடத்துக்கு போகிறாரு. அப்போ தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்க அந்த காடுகளை வந்து சென்று அடைகிறாரு. அதற்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு பெரிய வசமாக என்னன்னு தெரில, வீர ரகுநாத நாயக்கர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து ஜான் பேனர்மேன் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. மதிப்பிற்குரிய புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்களுக்கு தெற்கு சீமை கலெக்டர் SR லூசிங்டன் எழுதுவது: தப்பி ஓடிய வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஊமத்துறையும் உங்கள் ராஜ்ய எல்லைக்குள் மறைந்திருப்பதாக எனக்கு தகவல் வந்துள்ளது. உடனடியாக அவர்களை தேடி பிடித்து எங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டுவது உங்கள் பொறுப்பு. காலம் கடந்த பிறகு நாமும் எதிர்த்து அழிவதால் யாருக்கு லாபம்? சரி, விதி செய்யும் வேலை என்று நினைத்து அவர்களை தேடி பிடித்து அனுப்ப செய்யுங்கள். சேனாதிபதி உத்தரவு. ஜான் பேனர்மேன் என்ன பண்ணுறாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை கயத்தாருக்கு அழைத்து வந்து அவரை வந்து 1799 அக்டோபர் 16 வந்து அவரை வந்து இங்கே இருக்க புளிய மரத்தில் வந்து தூக்கிலிட ஏற்பாடு பண்ணி எல்லா பாளையக்காரர்களுக்கும் முன்னாடி இவரை வந்து தூக்கிலிடுறாரு. அப்போ வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் சாதாரண ஒரு வீர நடை போட்டு அந்த தூக்கு மேடையில் வந்து அவருடைய கையை வச்சு அவரே வந்து தூக்கில் வந்து அவரே வந்து தூக்கு போட்டுக்கிறாரு. அப்போ அவர் நினச்சாரு, இதற்கு பதிலாக நான் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்க அந்த கோட்டையிலே இருந்து நான் ஒரு நல்ல விதமாக செத்துருப்பேனே அதை யோசிச்சு இவர் வந்து கடைசியில் அவர் வந்து தூக்கு போட்டார். ஒரு விடுதலை போராட்ட வீரர், எவ்வளோ பெரிய விடுதலை போராட்ட வீரர்னு பாருங்கள். கட் பண்ணுங்க, உள்ள முடிச்சுக்கலாம். இந்த
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அரசாங்கம் எவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கு மறக்காமல் எல்லோரும் வந்து பாருங்கள். இது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம கன்னியாகுமரியிலேருந்து மதுரை போகிற பைபாஸில், அதாவது ஹைவேல, நேஷ்னல் ஹைவேல தான் இருக்குது. அதில் வந்து நம்ம கயத்தார் டோல்கேட்டுக்கு முன்னாடி தாங்க இருக்குது. அழகாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துக்கு அடிக்கடி எல்லோரும் வாங்க. அரசாங்கத்துக்கு இருக்க ஒரே ஒரு கவலை என்னென்னா, இந்த இடத்துக்கு நிறைய பேர் வர்றதில்லைன்னு தாங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு முறையாச்சும் வந்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் ஆர். ரோஹித்குமார். மாமன்னன், விடுதலை போராட்ட வீரர், வீரபாண்டிய கட்டபொம்மன். இவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்னு பாருங்க.